அன்பானவர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்புலவன்ற கிராமத்தில் வந்து மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் ஒரு சகோதரி என்னிடம் கடந்த சில நாட்களாக தனக்கு ஒரு வாழ்வாதார உதவி வழங்கும்படி உதவி கோரியிருந்தார். உண்மையிலேயே வறுமை கோட்டின் கீழ் வாழும் ஒரு சகோதரியாக அவர் காணப்படுகிறார். அவருடைய மகன்தான் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக பல பிறந்ததிலிருந்து நம்ம பிறந்ததுலேருந்து கிளினிக் போறாரு. என்ன 10 வயதிலிருந்து போறார். 10 வயது தொடக்கம் கிளினிக்குகளுக்கு சென்று வரும் இந்த சகோதரி அவருடைய அந்த சகோதரியுடைய அம்மா தான் தற்பொழுது வந்திருக்கிறார். மகள் எங்க போயிட்டா? மகள் வந்து கூலி வேலைக்கு சென்றுதான் இந்த பிள்ளையை பராமரித்து வருகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நிதி இல்லாத பட்சத்தில் அவருடைய தாயார் தான் இந்த பிள்ளையை பராமரித்து வருகிறார். நீங்க தான் அவரை பார்க்கணும். இதுக்கு வந்து கிளினிக்களுக்கு போறதுக்கு எவ்வளவு முடியும் ஒரு மாசத்துக்கு? 5000 போறதுக்கு. நீங்கள் சாப்பாடு செலவுகள் வேற நீங்க தான் பாக்குறீங்க. தற்பொழுது அவருடைய மகள் வந்து கூலி வேலைக்கு சென்றிருக்கார். கூலி வேலை தானே வருது. கூலி வேலைக்கு சென்றபடியாக வந்து இப்போ நான் அவங்களோட அம்மாவை கூப்பிட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான உள்ளுணர்வு பொதிகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இந்த நிதியை வந்து கனடாவில் வசிக்கும் மகேந்திரன் சுரேந்திரன் ஈழத்து உலக உறவுகள் ஆன மகேந்திரன் சுரேந்திரன் என்பவருடைய 48வது பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்களுக்கு ரூபாய் 25,000 பண நிதியினை அனுப்பி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான உறவுகளே, கனடாவிலிருந்து மகேந்திரன் சுரேந்திரன் அவர்களுடைய 48வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இவர்கள் இந்த உதவி திட்டத்தினை செய்திருக்கின்றனர். இந்த நிதியுதவியை வழங்கிய சுரேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஈழத்து உலக உறவுகள் மூலமாக இந்த உதவி திட்டம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த உள்ளுணர்வு பதியை நாங்கள் இந்த குடும்பத்தினருக்கு வழங்குவதற்காக அடைத்திருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு தேவையான இந்த உள்ளுணர்வு பதிகளை வழங்குவதற்காக நமக்கு இந்த நிதியுதவி வழங்கிய சுரேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த 48வது பிறந்த நாளிலே அவர் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, தொடர்ந்தும் ஈழத்து உலக உறவுகள் ஊடாக இவர்கள் எமக்கு அநேக உதவி திட்டங்கள் எமது ஏழைகளின் கண்ணீரை துடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டு நிற்கிறோம். நன்றி. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இதில் எஞ்சிய சிறுதொகை பணத்தையும் நாங்கள் இந்த சிறுவனுடைய வைத்திய செலவுக்காக தற்பொழுது வழங்க இருக்கிறோம். சுரேந்திரன் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.